வணக்கம். ஈஷா ஜக்கி பின்னாடி என்ன வேணாலும் போட்டுங்க. இதுக்கு இந்த வக்காலத்து வாங்கின நாய்கள் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நிறைய வக்காலத்து வாங்குங்க. டேய், நான் கேட்குறது தான், ஓம் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை இந்த மாதிரி கொண்டு போய் மொட்டை அடித்தா விடுவியா? அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு சாதகமான தீர்ப்பு 18ஆம் தேதி வந்துச்சான். ஆனால் நம்ம முந்திக்கிட்டு 17ஆம் தேதியே போட்டோமா. ஒரு பரதேசி ஒருத்தன் மாறி மாறி பேசி தருவான், பேரை கூட சொல்லக்கூடாது, நமக்கு அசிங்கம். அவன் பேரை நம்ம சொல்லி அது வாழ் 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 வாழ்னு கத்துது உட்காந்துக்கிட்டு. இப்போ நான் இது பேசுகிறதே யாருக்குண்டா, நம்ம வாசகர்கள், நம்ம பார்வையாளர்கள், நம்ம ரீடர். அப்படி இல்லை, அவனுடைய இதை கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அதில் நல்லவங்களும் இருப்பாங்க. அவங்க இப்போ என் தம்பி கூட கேட்டார், என்னுடைய வசந்த், என் மகளும் கேட்டுச்சு, ஏன்ப்பா இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படி இல்லைப்பா, இது வந்து எனக்கு கலைஞரும் சின்ன குத்து செய்ய சொன்னது. ஒரு விஷயம் ஒரு இதில் வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டோம்னா, பதில் சொல்லாமல் விட்டால் அதுதான் உண்மைன்னு பின்னாடி காலப்போக்கில் நமக்கு அது பதிவாயிரும். அது சின்னதோ, அவன் சின்னவனோ பெரியாளோ விளக்கமாறோ யாராக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதுக்கான பதிலை நீங்கள் வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் தொடர்ந்து அதை பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியாது, ஏதோ ஒரு பத்திரிக்கையோ 4 லைன் செய்தி இருக்கும், அதுக்கு ஒரு பதில் முரசொல்ல சொல்லியிருப்பார். அதுக்காகத்தான் மாறி மாறி பேசுகிற நாய் இருக்குல்ல, அந்த அவங்களுடைய ரீடருக்கு, அவங்களுடைய பார்வையாளருக்கு சில விஷயத்தை நான் புரிய வைக்கணும். நான் இப்போ ஒருத்தன் அது ரொம்ப நான் பேசிட்டேன் பார்த்தாருண்ணா, அதாவது கோவாலை கிழிச்சிட்டேன் அப்படிலாம் வெளியே சொல்லித்துறானா. அது ஒரு அது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறத விட இந்த காசுக்கு கூறணும்பாங்களே, காசு வாங்கிட்டு கூப்பிட்றாண்டாம்பாங்கள்ல, அது பட்ட வருத்தமாக தெரியும். நான் ஒன்று கேட்குறேன், நான் ஈஸாட்ட பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன இடையில என்ன குறுக்கு மறுக்க வந்தால் அப்படியே ஓடிட்டுணும். ஏன் குறுக்கு மறுக்க வந்து நடுவில் நிற்கிற? அவன் வந்து சொல்கிறான், அந்த பேட்டியில் அந்த ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்காரு, பயங்கரம். அதில் 18ஆம் தேதி தீர்ப்பு, 14ஆம் தேதியே நம்ம முந்திக்கிட்டு 14ஆம் தேதி 18ஆம் தேதி தீர்ப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முந்திக்கிட்டு 14ஆம் தேதியை சொல்லிவிட்டோம். மூதேவி நல்லா பாரு, நம்ம வீடியோ முத வீடியோ போட்டது 18ஆம் தேதி மாலை இரவு தான் ஒளிபரப்பணும். அது நல்லா பாரு, வாட்ச் பண்ணு, அது பாரு. அதில் வேறு படிக்காதவனுக்கு என்ன தெரியும்? ஆமாம், நான் படிக்கலைப்பா, உங்கள் அளவுக்குலாம் பொம்பளை பிள்ளைகளை வச்சு சீரழிக்கிற அளவுக்கு நான் படிக்கலை, நான் படிக்கவே இல்லை. அந்த அளவுக்குலாம் நாங்கள் படிப்பில்லை. நான் ரொம்ப அந்த படிப்பெலாம் படிக்காமல் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒன்றும் பெரிய இந்த ஆசிரியர், பெரிய இந்த பத்திரிக்கையாளர்னா அப்படி சொல்லவே இல்லையே. நான் என் மூத்த பத்திரிக்கை சொல்கிறதே கொண்டுருவேன், மூத்த பத்திரிக்கை சொல்லாதேன்பேன். இப்போ அவன் ஒரு இடத்துல சொல்கிறான், அதாவது தீர்ப்புக்கு முந்தைய நாள் ஈசா மையம் தீர்ப்புனா 18ஆம் தேதி வரப்போகுது, 14ஆம் தேதி நம்ம போட்டோம். முந்தைய நாள் மையம் கொடுத்து ஈசா மையம் கொடுத்து கிளப்பி விட்டாங்களாம். அடே, 2 பேர் வந்து ஹைதராபாத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு கதறுது, என் பொண்ணு சீரடிச்சாங்கன்னு. என்னடா வேண்டே, நான் சொல்கிறேன்ல, அதான் சொல்கிறேன்ல, உனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இப்படி நடந்தால் கூட விட்டுருவீங்களா? அப்படி என்ன இருக்குது? காவல்துறையின் அறிக்கை எப்படியோ இவர்களுக்கு லீக் ஆகிடுச்சான். மூதேவி, அது ஏன்டா லீக் ஆகுது? ஏன் அவங்க தான் இதில் போட்டிருக்காங்களே, வெப்சைட்லேயே போகிறாங்கடா மூதேவி, அதில் தான் எடுக்கிறோம். அந்த ரிப்போர்ட் முழுக்க ஈசா மையத்துக்கு நல்ல பெயர் தரும் வகையில் இருந்துதான். இது விளக்கமாட்டுக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி நல்ல பெயர் சொன்ன மாதிரி இருந்துச்சான். முதல்ல 23 பக்கம் காவல்துறை கொடுத்தது. அது நேர்மையான போலீஸ் அதிகாரி கார்த்திகேயன் ஒருத்தர், கோயம்புத்தூர் எஸ்பி. நீங்கள் அதை பாரு. முதல்ல ஈசா மையத்துக்குள்ளே முதல்ல போய் அது என்ன நடக்குதுன்னு சர்ச் பண்ணுன்னு சொன்ன நீதிபதிக்கு ஒரு தலைவணக்கம், அந்த நீதி அரசருக்கு ஒரு பெரிய தலைவணக்கம். அதுக்கான பின்புலத்தில் அந்த ஆர்கியூமெண்ட்டு, இந்த விஷயத்துக்காக அரசு சார்பாக வாதிட்ட அந்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு தலைவணக்கம். ஏன்னா பெரிய விஷயம் சார், நீங்கள் அது பாருங்களேன், 22 வண்டி சர்ன்னு ஈசாக்குள்ளே போகும்.
எந்த காலம் போச்சு? அதிலோட முடிஞ்சான் அவன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த படவா என்ன சொல்கிறாரு, 7.5 கோடி பேரை இது வரைக்கும் வந்திருக்கான், அதில் 6 பேர் காணாமல் போச்சான். அதை வந்து இவன் பெருசாக சொல்கிறான். அது ரொம்ப பெருசாக நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்கிறான். டேய், 6 பேர் உயிர், 6 உயிர், அது ஒரு உயிர்னாலும் ஒரு உயிர் தான். அடுத்து எங்கேயாவது காணாமல் போயிட்டா, ஈசா மையத்துக்கு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போனவங்க எங்கேயாவது காணாமல் போயிட்டா உடனே ஈசா மையத்தை தான் தலையை உருட்டுவாங்க. ஓ, இங்கே வந்துட்டு போகிறான், போனவன் காணாமல் போயிட்டான், அப்போ யாரை சொல்லுவாங்க? சொல்லு. வக்காலத்து வாங்குறதுல ஒரு தார்மீகம் வேணாயா? சார், அவனுடைய வீடியோலாம் பார்க்குறவங்க உங்களுக்கு தான் சார் சொல்கிறேன், ஒரு தார்மீகம் வேணாமா சார் அவங்க ஆளுக்கு? நீ பார்க்குறீங்களா, அவனுக்கு தான் சொல்கிறேன், தார்மீகம் வேணாம். காரி துப்புரம் போல இருக்கு. இந்த லட்சணத்தில் அவன் சொல்கிறான், அந்த ரிப்போர்ட் முழுக்க முழுக்க ஈசா மையத்துக்கு நல்ல பெயர் தரும் வகையில் இருந்தது அப்படின்னு இந்த விளக்கமாறு சொல்லுது. என்ன அது என்ன நல்ல பேர் தந்துச்சு அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன். அதாவது அவன் சொன்னான்ல, அந்த போலீஸ்காரங்க கொடுத்த ரிப்போர்ட் இதான் 23 பக்கம். இந்த 23 பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 4-5 விஷயத்தை விளக்கமாக சொன்னால் தான் அந்த விளக்கமாருக்கு தெரியும், அந்த விளக்கமாருக்கு தெரியும். அதை அவனுடைய பார்த்துட்ருக்காங்கள, அதுக்கு உங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதாவது 6ஆம் பக்கம் போக்சோ சட்டத்தின் கேஸ் அண்டர் போக்சோ ஆக்டுன்னு வருது சார். இந்த மூதேவி பார்த்தானா இல்லையான்னு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், 23 பக்கமும் ஈஷாவை ஓஹோன்னு புகழ்ந்துருக்கான்லாம்ல, அதில் தான் இருக்குது. நிறைய இருக்குது ஆங்கிலத்தில், அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதில் ஒரு 7ஆம் பக்கத்தில் ஒரு 4 லைனை வாசிக்கிறேன். 3/9/2024 த டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் ரிசீவ்டு ஓரல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் சம் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் தட் டாக்டர் சரவணமூர்த்தி யூஸ்டு டு டச் தம் இன் த ஜஸ்ட், நல்லா கவனிங்க, ஜஸ்ட் அண்டு ஸ்டொமக் வித் பேட் இன்டென்ஷன் அண்டு தே ஃபெல்ட் ஆக்வர்ட் when being checked up by him. Immediately she lodged a complaint with the police station and the FIR in criminal number 16/2024 இந்த வருஷம் சார் US 9 RW 10 of POCSO Act was registered. இந்த சரவணமூர்த்தி டாக்டருங்கிறவன் இந்த நாய் வேற யாரும் இல்லை, ஈசாவுடைய கைத்தடி. ஒரு வேனு வச்சுருக்கேன், நான் முதலே சொன்னேன், ஒரு வேனு, ஒரு மருத்துவ வேனுன்னு ஒன்று வச்சுருக்கான். அதை ஊருக்கு கொண்டு போய் இப்படி தான் சொல்லி பார்க்குறாங்க. இது 6ஆம் பக்கம் 7ஆம் பக்கம் இருக்கடா மூதேவி, அது ஆங்கிலத்தில் இருக்குது. அதாவது 3/9/2024 அன்று சில மாணவிகளின் பரிசோதனை போது டாக்டர் சரவணமூர்த்தி மார்பையும் வயிற்றையும் கெட்ட எண்ணத்தோடு தொடுவதாகவும் அவர் பரிசோதித்த போது அவர்கள் தர்ம சங்கடமாக இருப்பதாகவும் சில மாணவர்களிடமிருந்து ஜானகி வாய்வழி புகார்களை பெற்றார். ஜானகிங்கிறவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒன்றா. அடுத்து மிஸ்டர் புழுகினி வாங்கல நம்ம ஊரில், அது மாதிரி புழுகினி. இந்த 8ஆவது பக்கம் இதே 23 பக்கம் அந்த போலீஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தது, அதில் 8ஆவது பக்கம் கையில் இருந்தால் எடுத்து படி, கையில் எடுத்து படி. அதில் மத்தியில் வரேன், நான் நிறைய இருக்குது, அது நான் மத்தியில் வரேன். ஆன் 7/9/2021 ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் ஹர் பர்த்டே, அந்த பொண்ணு பேரையும் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க, நான் சொல்ல என்ன. த செட் நவீன், அது கல்பிரிட்டு, அவன் தான் நாய், அந்த நாய் பேரை சொல்லலாம். கேம் டு ஹர் ரூம் அண்டு வென் சி இன்ஃபார்ம்டு ஹிம் தட் சி ஹேட் டேக்கன் ஸ்லீப்பிங் பில்ஸ். இங்கே தான் யோகா மையம் நடத்துகிற இடத்துல ஸ்லீப்பிங் பில்ஸ் எப்படா வந்தது ரெக்கார்டாக இருக்குது, போலீஸ் ரிப்போர்ட். டேய் இதை பார், ஸ்லீப்பிங் பில்ஸ் எப்படி வந்தது? யோகா அப்போது அங்கே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், எல்லா போதைப் பொருளும் புழங்குது, பில்ஸ் வழியாக புலம்புது. இந்த பிள்ளை எதை கொடுத்தாங்கன்னு தெரில. ஏன்னா அது போலீஸ் நாசுக்காக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பிங் பில்ஸ். He went on chatting with her. She slept and when she
வேக் அப் இன் த நெக்ஸ்ட் மார்னிங். அவன் போய் ஏதோ பேச போயிருக்கான், பேசியிருக்கான், ஆனால் அது தூங்கிருச்சு. அது சொல்கிறான், அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது, தூங்கிருச்சு. காலையில் சி ரியலைஸ்டு தட் சி வாஸ் செக்ஸுவலி அசால்ட்டட் பை ஹிம். ரொம்ப முக்கியம். ஏதோ யோக்கியம் வரான் செம்படுத்து உள்ள வைங்கிற மாதிரி பேசினால, டேய் ஒன்று தான் சொல்கிறேன், செக்ஸுவலி அசால்ட்டட். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இருக்கிற ஊர் எங்கள் நார்த்தில், அங்கே போய் அவங்க பேரண்ட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எது போலீஸு. சப்சிக்வெண்ட்லி the de facto complainant had withdrawn the complaint. மிரட்டியிருக்கான். இப்போ மிரட்டுறாங்கல்ல, அது மாதிரி நம்மளை மிரட்டுற மாதிரி, அந்த பாரதி அம்மா மிரட்டுற மாதிரி, நமக்கு செய்தி கொடுத்தவங்க மிரட்டுற மாதிரி மிரட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு உயிர் பயம் இருக்கும். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, they withdrawn the complainant and hence the final report was filed on 2022 ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்டு. சார், ஒரு ரேப்பு, அதுவும் தூங்க வச்சுட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய காலையில் எழுந்திரிச்சு பார்க்குது, அது சீரழிக்க